அணிக்கு அணி, தேர்தலுக்கு தேர்தல் மாறி மாறி பல்ட்டி அடிச்சு அரசியல் பண்ணாலும் ரெண்டு தரப்புலையுமே விரும்பத்தக்க ஒரு கட்சியாக தானே அது இருக்குது. திரும்ப வெளியில போனார்னா திமுக கூட்ட நம்பகத்தன்மை சிதையும், திமுக தோல்வியை எழுச்சி. பிசிக்காக 1/2%, 3%, 1% ஓட்டு இருக்கு. நான் அவர் உருவாக்கி வைத்திருக்க நம்பகத்தன்மை என்பது அதிகம். இந்த தவறு ஸ்டாலின் செய்ய மாட்டான்னு நான் நம்புறேன், உறுதியாக நம்புறேன். திருமாவை ஸ்டாலின் கைவிட மாட்டாங்க. திமுக இன்னைக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. எதிர்கட்சிகளே சுத்தமா இல்லை. திருமாவெல்லாம் தூக்கி வெளில போட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி யாருக்காக தூக்கி வெளில போகும்? பட்டாளி அப்பட்டமா சாதி அரசியல் பண்ணக்கூடிய கட்சி. தேர்தல் அணி மாறிட்டு பாமக பண்ணக்கூடிய அட்டூழியம் எவ்வளவு பெரிய. 2019 கடைசி நேரத்தில் டயர் நக்கி அதிமுக விமர்சனம் பண்ணிட்டு 11th ஹவர்ல போய் சொன்னாங்க சைபர். பாமகவுக்கு எது ஒரு பலம் இல்லை. அது என்ன பலம் என்று எனக்கு தெரியவில்லை. அது ராமதாஸுக்கும் தெரியாமல் இருப்பது ராமதாஸுக்கும் பாமகவுக்கும் நல்லது. இந்த தடவை கூட்டமும் வரல. 2வது மேடையில் நடக்கிற கூத்தெல்லாம் திமுக அதிமுக, நம்மளை விட திமுக அதிமுக ரொம்ப நல்லா தெரியுங்க உள்ள என்ன நடக்குதுன்னு. ஆனா அவர் சொல்றது என் டேர்ம்ஸ்ல ஏடிஎம்கே பிஜேபி போனது. மகன் நான் என் டேர்ம்ஸ்ல போனேன், நான் பாத்துக்கிறேன்னா நீ ரெஸ்ட் எடுக்கிறாரு. யாரு பார்த்து ரெஸ்ட் எடுக்கிறாரு? 50 வயசு, என் கை பத்தியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றாரு. வக்ஃபு பில்லுக்கு இங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்டாலின் வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்குது. ஆக்சுவல் பில்லு வரும்போது பாய்காட். இது கேலி கூத்து இல்லையா? நாதஸ்மேனியர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவரிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கார். வணக்கம். வணக்கம். விசிகாவோட நிலைப்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா வரட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாமகவோட கூட்டணி குறித்த கேள்விக்கு திருமாவளவன் அவர்கள் கேஷுவலாக சொல்லிட்டு போயிடாரு. இதுக்கு காரணம் திமுக பாமகவை ஏற்றுக்காதுன்ற நம்பிக்கை திருமாவுக்கும் இருக்கா? அவர் நம்புறாருங்க. நிச்சயம் வராதுன்னு அவர் வெளில போயிடுவார். திரும்ப வெளியில போனார்னா திமுக கூட்டணி நம்பகத்தன்மை சிதையும், திமுக தோல்வியை எழுச்சி. பிசிக்காக 1/2%, 3%, 1% ஓட்டு இருக்கு. ஆனால் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்க நம்பகத்தன்மை என்பது அதிகமானது. கண்டிப்பாக திருமாவை ஸ்டாலின் இழக்க விரும்ப மாட்டார்னு நான் உறுதியாக நம்புறேன். அப்படி இழந்தால் அது மிகப்பெரிய தவறாக, திமுகவின் மிகப்பெரிய சர்க்கலாக அது இருக்கும். தேர்தலுக்கு தேர்தல் கட்சி மாறுற பாட்டாளி மக்கள் கட்சியோட தோத்தாலும் ஜெயிச்சாலும் உங்க கூடிய உறுதியாக நிற்கிற ஒரு நண்பனை நீங்கள் இழக்கிறீங்கன்னா ஒருபோதும் வரலாறு திமுகவை மன்னிக்காது. இந்த தவறை ஸ்டாலின் செய்ய மாட்டார்னு நான் நம்புறேன், உறுதியாக நம்புறேன். திருமாவை ஸ்டாலின் கைவிட மாட்டார். திமுக இன்னைக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது. 4 முனை போட்டி திமுகவான வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று தான் பரவலாக கருதப்படுகிறது. ஏன்னா எதிர்கட்சிகளே சுத்தமா இல்லை. அங்கங்க லோக்கலைஸ்ட் இஷ்யூஸ் தான் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அது அப்படியே அதை சேனலைஸ் பண்ண எதிர்கட்சிகளால் முடியல, அந்த நெரேட்டிவை செட் பண்ண முடியல. திமுக சாதகமாக தான் சுச்சுவேஷன் இருக்குது. பட் திருமாவெல்லாம் தூக்கி வெளில போட்டாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பிளண்டர் ஆகிடுது. யாருக்காக தூக்கி வெளில போடுறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சிக்காக. அப்பட்டமா சாதி அரசியல் பண்ணக்கூடிய கட்சி அது. அவங்களுக்காக நீங்க ஒரு தலித் பார்ட்டியை தூக்கி வெளில போடுறீங்கன்னா நேஷனல் லெவல்ல மிகப்பெரிய பாதிப்பை கண்டிப்பாக திமுகவுக்கு உருவாக்கும். எழுதி வைத்துக்கொள்ளும். திருமாவர்கள்லாம் ஸ்டாலினுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னா அது கட்சிக்கு அந்த கூட்டணிக்கு இன்னுமே பெரிய நெகட்டிவா போய் நிற்கணும். டிஎம்கே ஆப்போசிட்டா அவர் பேச வேண்டிய இடத்துல தான் பேசுறாரு. ரொம்ப கார்டடாக தான் அவர் பேசுறாரு. எதிர்கட்சியாகவும் ஃபங்க்ஷன் பண்ணணும், ஆனால் திமுகவோட ஜால்ரா சொம்பாவும் மாறிடக்கூடாதுன்றது ஒரு புரிஞ்சு. 2 இடதுசாரிகளையும் விட திமுக உறுதியாக போராடுகிறார் தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு அந்த சித்தாந்த தெளிவு இருக்கிறது. பட் ரொம்ப நாள் அப்படி தனிச்சும் அவர் போட முடியாது. அடுத்த தேர்தலில் ஒரு 5-6 எம்எல்ஏவாவது கையில் வச்சுக்கணும். எதன் காரணமாகவாவது அவர் தேர்தலில் போட்டிடாமல் ஒரு சூழல் வருது அப்படின்னா அது மிகப்பெரிய இழப்பை கண்டிப்பாக விசிகால் கொடுத்தது. அவர் திரும்ப தெளிவாகத்தான் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒருபோதும் பாமக இந்த கூட்டணிக்கு வருவதை அனுமதிக்க மாட்டார். இப்படி வந்தனா அவர் வெளியேறி விடுவார். திமுக கூட்டணி வெற்றி நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்கு. மேடையிலேயே பேசுறாரு, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, மஞ்சள் நீராட்டு விழான்ற மாதிரியான விஷயங்கள்ல சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிடுறீங்க, நீங்க கூப்பிடுறதுனால என்ன பார்க்கணும்னு வெயிட் பண்றீங்க, நீங்க உரிமை எடுத்துக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எனக்கும் ஓய்வுக்கான டைம் தேவை, ஒரு மணி நேரம் கூட என்னால் ஃப்ரீயா இருக்க முடியல, ரிலாக்ஸாக உட்கார முடியலன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறாரு. இது அவருக்கு வயசாயிடுச்சு, சோர்வாயிட்டாரோ ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பது இல்லை. இல்லைன்னா இன்னுமே அந்த ஒரு சேனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கோ விசிகாக்குள்ள ஒரு சில விஷயங்கள்னு பார்க்க வேண்டியது இருக்கா? இல்லை
அவர் டயர்டாகிறாருன்றது உண்மை தான். அவருக்கு 62 என்னமோ தான். இப்போ அவருக்கு பெரிய ஒன்றும் வயசு கிடையாது அரசியலில். பட் அவர் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இல்லை கட்சிக்குள்ளே. அவர் கடினமாக தான் உழைத்து கொண்டிருக்கிறார். ஓய்வுலையும் ஒரு கவனத்தை செலுத்த வேண்டியது உண்மை தான். அது வந்து மற்றபடி பொலிட்டிக்கலாக அவர் டிஎம்கேவோட தான் இருப்பார். அவருக்கு ஒன்றும் பெரிய நெருக்கடி வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் கண்டிப்பாக அவரை கைவிட மாட்டார்னு தான் நான் நம்புகிறேன். திரும்பவே ஸ்டாலின் கண்டிப்பாக கைவிட மாட்டார். அதுவும் ராமதாஸுக்காக கைவிட மாட்டார்னு நான் உறுதியாக நம்புகிறேன். தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறிட்டு பாமக பண்ணக்கூடிய அட்டூழியம் எவ்வளோ பெரிய அட்டூழியம். 2019 கடைசி நேரத்தில் டயர் நக்கின்னு அதிமுக விமர்சனம் பண்ணிட்டு 11th ஹவரில் போய் சேர்ந்தாங்க. சைபர் 21 அசம்பிளியில் தப்பி போயிட்டாங்க. 24 வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னா மார்க்கா சைபர் கீழே 20, சைபர் கீழே 20. சைபருக்கு கீழே ஏதாவது இருக்க முடியுமா? அது இருந்தால் தான் கொடுப்போன்ற சொல்லிட்டு 10ஆம் நாளே மோடியோட கட்டி பூச்சி நிற்கிறாரு அந்த மேடையில் கையை தூக்கிட்டு. எதை வேணா செய்யலாம், யார் கூட வேணா போகலான்றதானே கடந்த பல ஆண்டுகளாக டாக்டர் ராமதாஸோட அரசியலாக இருக்குது. அவங்க கூட வேணா ஒருத்தர் எப்படிங்க 2 கட்சியோட கூட்டணி பேச முடியும்? அதிமுகவோடையும் பேசுறது, பிஜேபியோடையும் எப்படி பேச முடியும்? பேசி சாதிக்கிறாங்கல்ல. ஆனால் எல்லா கட்சிகளும் அவங்களை வரவேற்கிறாங்கல்ல. அவங்க அணிக்கு அணி, தேர்தலுக்கு தேர்தல் மாறி பல்ட்டி அடிச்சு அரசியல் பண்ணாலும் 2 தரப்புலையுமே விரும்பத்தக்க ஒரு கட்சியாக தானே அது இருக்குது. அதான் அந்த காலத்தில் ஒரு கேள்வி பதில் எழுதுவார். இந்த மாதிரி ராமதாஸ் ஒரு தடவை பெரிய கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் 11th ஹவரில் மாறினப்போ ஒரு பாயிண்ட் எழுதியிருந்தார். ரொம்ப நல்லா இருக்கும் சோவோட அந்த டிஸ்கிரிப்ஷன். அவர் சொல்லுவார், பாமகவின் பலம் என்ன? ஒரு கேள்வி பதில். அவர் சொல்லுவார், பாமகவுக்கு ஏதோ ஒரு பலம் இருக்கிறது. அது என்ன பலம் என்று எனக்கு தெரியவில்லை. அது ராமதாஸுக்கும் தெரியாமல் இருப்பது ராமதாஸுக்கும் பாமகவுக்கும் நல்லது. ரொம்ப துல்லியமான அனாலிசிஸ். சிலதெல்லாம் ஒரு ஷோ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஷார்ப் விட்டினஸ் அண்ட் ஷார்ப் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் இருக்கும். பாமகவின் பலம் என்னன்றது கேள்வி. அவர் சொல்றாரு, பாமகவுக்கு ஏதோ ஒரு பலம் இருக்கிறது. அது என்ன பலம் என்று எனக்கு தெரியவில்லை. ராமதாஸுக்கும் தெரியாமல் இருப்பது ராமதாஸுக்கும் நல்லது, பாமகவுக்கும் நல்லது. எனக்கு தெரிஞ்சா ஒன்று ஆட்சி கட்சியா ரொம்ப மோசமா போயிட்டாருங்க ராமதாஸ். இந்த எலெக்ஷன்ல 24 எலெக்ஷன்ல ஏடிஎம்கேவோட ராத்திரி 12 மணி வரைக்கும் பேசிட்டு காலைல 7 மணிக்கு பிஜேபியோட போனது அவங்க ஃபினிஷ்டு. their political career is finished. இப்போ நடக்கிற அட்டூழியெல்லாம் இருக்குல்ல, அப்பாவுக்கு மகளுக்குமான சண்டையில், அடுத்த எலெக்ஷனில் 26ல் அவர் 2 கூட்டணியில் ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் போகணும். சீட் பார்கெனிங் பண்ண முடியாது, கொடுக்கறத வாங்கிட்டு போகணும். ஏன்னா இவங்க பலவீனம் வந்து 2 தரப்புக்கும் இப்போ தெரிஞ்சிடுச்சு. ஆமாம், 2 தரப்புக்கும் தெரிஞ்சிடுச்சு. கலைஞர் அதை இவர் அழகாக யூஸ் பண்ணுவார் ராமதாஸ். 2001 கடைசி நேரத்தில் டெல்லியில் பிஜேபி, பாமக, திமுகலாம் கூட்டணி வாஜ்பாய் கவர்மெண்ட்டில். ஆனால் அசம்பிளி எலெக்ஷனில் வெளியில் வந்து ஏடிஎம்கோட கூட்டணி வச்சு ஜெயிச்சுட்டு மறுபடியும் அந்த வருஷம் கடைசியில் போய் பாஜக மறுபடியும் சேர்ந்துக்கினார். என்டிஏ உள்ள சேர்ந்துக்கினார், மத்தியில் மந்திரியாக இருந்துக்கினேன். யார்? நம்ம இவர் ராமதாஸ். அப்போ வந்து ஒரு என்டிஏலேருந்து, அதாவது வந்து அப்போ ஒரு சொன்னார், வாஜ்பாய் தான் அசம்பிளி எலெக்ஷன் வேணால் நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொன்னாருன்னாரு. இப்படியே ஓப்பனாக சொன்னார். அந்த பீரியடில் வந்து இவர் 2 பேர்கிட்டையும் பேசிட்டு இருந்தார். ஏடிஎம்கே கிட்டையும் பேசிட்டு இருந்தார், ஜெயலலிதா பிஜேபி திமுக உள்ளேயும் இருந்தார்.